ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அடுப்பே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்க க்ரீமையும் பிஸ்கெட்டையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா பிஸ்கெட்லேயும் க்ரீமை தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீமில் 1 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மசிச்சு சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட்டை சின்ன பீஸாக உடச்சி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்ல ரவுண்ட் ஷேப்க்கு வர வரைக்கும் நம்ம இதை மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாலை ஸ்பூன் வச்சே சேர்த்துக்கோங்க. அதிகமாக நமக்கு பால் தேவைப்படாது. பால் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சைஸில் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இது என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட சென்டரில் கொஞ்சமாக ஆயில் இல்லைனா பட்டர் தடவிட்டு இதுக்கு மேலே நம்ம பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் கவர் எதுனாலுமே நம்ம போட்டு செட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்ல ஒரு ஷேப்பில் நம்ம கொண்டு வரலாம். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். இது நல்ல ஷேப் வந்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதில் இருக்க ஷீட்டை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் க்ரீமை சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சாக்லேட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த சாக்லேட்டை அது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒயிட் க்ரீமை ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு அதில் ஒரு செரியை வச்சிடலாம். அவ்வளவுதான், சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஓரியோ பிஸ்கெட் மட்டும் இருந்தாலே போதும். இப்போவே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.